வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி வாய்ந்த சிவன் திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் உத்திரகோசமங்கை என்னும் ஊரில் உள்ள மங்களநாதர் திருக்கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பக்தர்களுக்கு மங்களநாதராக காட்சியளிக்கிறாரு. இந்த திருக்கோயிலில் இருக்கிற ப்ரிசைடிங் டெய்ட்டிக்கு கான்சார்ட்டாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மங்களீஸ்வரி தான் இந்த திருக்கோயிலில் ப்ரிசைடிங் டெய்ட்டியோட கான்சார்ட்டாக இருக்காங்க. மேலும் இவங்க யாரும் இல்லை, பார்வதி அம்பாளோட ஒரு ரூபம் தான். இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற ஊருக்கு ஏன் உத்திரகோசமங்கைன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம்ங்கிறது சீக்ரெட்டை குறிக்கிறது, கோசம்ங்கிறது சொல்கிறத குறிக்கிறது, மேலும் மங்கைங்கிறது பார்வதி தேவியை குறிக்கிறது. இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற ஊரில் சிவபெருமான் பார்வதி அம்பாளுக்கு வேதத்தோட சீக்ரெட்ஸை எடுத்துரைச்சதுனால இந்த இடத்துக்கு உத்திரகோசமங்கைன்னு பேர் வந்ததுன்னு சொல்லப்படுறது. இந்த திருக்கோயிலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த சிவன் திருத்தலத்தையுமே தாழம்பூவை பார்க்க முடியாது சிவபெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துறத. ஆனால் இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு தாழம்பூவை காணிக்கையாக செலுத்துறத பார்க்க முடியும். இந்த திருக்கோசமங்கை திருக்கோயிலானது ராமாயணம் காலகட்டத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட திருக்கோயில்னு சொல்லப்படுறது. அதனால்தான் இந்த திருக்கோயிலை ஆதி சிதம்பரம்னு அழைக்கிறாங்க. இப்போ இந்த திருக்கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி பார்ப்போம். முந்தைய காலத்தில் ராவணனோட மனைவியான மண்டோதரி தீவிர சிவபக்தர்களுள் ஒருவரை தான் மனம் முடிச்சுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபர்தராக ராவணனை மனம் முடிச்சுக்கிட்டாங்க. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணமான கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இதனால் மண்டோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை எண்ணி கடும் தவம் புரிஞ்சிருக்காங்க. சிவபெருமான் மண்டோதரியோட கடும் தவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மனம் நெகிழ்ந்து போறாரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோசமங்கையில் இருந்த 100 ரிஷிகளிடம் இங்க இருக்கிற வேதத்தை போற்றி பாதுகாத்து வைங்க, நான் இலங்கை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. இலங்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் குழந்தை வடிவத்தில் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் காட்சியளிச்சிருக்காரு. ராவணன் ஒரு தீவிர சிவன் பக்தங்கிறதுனால இந்த குழந்தையானது சிவபெருமான் தான் கண்டுபிடிச்சி அந்த குழந்தையை தூக்குறான். அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோசமங்கையில் இருக்கிற தீர்த்தத்திலிருந்து அக்னி பிழம்பி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை கண்டு பயந்து போன அனைத்து ரிஷிகளும் சிவபெருமான் கிட்ட இந்த வேதங்கள் அழிஞ்சு போச்சுன்னா எப்படி பதில் சொல்றதுன்னு பயந்துருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100ல் 99 ரிஷிகளும் அந்த தீர்த்தத்தில் விழுந்து இறந்து போனதா சொல்லப்படுறது. ஆனால் மாணிக்க வாசகர் மட்டும் அந்த தீர்த்தத்தில் விழுந்து இறக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தை அவர் காப்பாற்றுறதுக்கு அவரால் ஆன முயற்சி அனைத்தையும் எடுத்து அந்த வேதத்தை காப்பாற்றியிருக்காரு. அதனால தான் இந்த திருக்கோயிலில் மாணிக்க வாசகர் சுயம்பு லிங்கமாக பக்தர்களுக்கு சிவபெருமானுக்கு அருகாமையில் காட்சியளிக்கிறாரு. இந்த திருக்கோயிலானது மிக பழமை வாய்ந்த திருக்கோயிலுங்கிறதுக்கு சான்றாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயிலோட ஸ்தல விருட்சம். இந்த திருக்கோயிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலந்த மரம் தான் இந்த திருக்கோயிலோட ஸ்தல விருட்சமாக இருக்குது. மற்றும் இந்த திருக்கோயிலோட ஸ்தல விருட்சத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்தல விருட்சமானது சுமார் 3200 வருடம் பழமை வாய்ந்த மரமாக இருக்குன்னு தெரிய வருது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த மங்களநாதர் திருக்கோயிலுக்கு சிவபெருமானை வழிபடுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.